சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மெவுநாள் எந்நாளும். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே ஸ்ரீ கமலவிநாயகர் சத் சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நடத்தி வருகின்ற திரும சிந்தனை அரங்கத்தில் இன்றைய தினம் அரசாட்சி முறை என்கிற தலைப்பிலே திருமூலர் அருளி செய்கின்ற சில கருத்துக்களை சிந்திப்பதற்கு திருவர் முதற்கண் அடியார்கள் அத்தனை பேருடைய திருவடிகளுக்கும் அடியேன் மிக தாமதமாக வந்ததற்காக என்னுடைய தலை சார்ந்த மன்னிப்பை வைத்துக் கொள்கின்றேன். அதில் வரும்பொழுது மழை மிக அதிகமாக பெய்த காரணத்தினாலே நின்றுவிடும் என்று பார்த்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக அது நிற்கிற பாடும் இல்லை, என்னை விடுற பாடும் இல்லை. சரி வந்துள்ளான்னு வந்தேன், முழுக்கவே நினைஞ்சிட்டேன். முழுவதும் நினைந்த பிறகு இங்கே வந்து அமர்ந்து செய்ய முடியுமான்னு தெரியல. அப்புறம் அவங்க அருகாமையில் ஒரு சொந்தக்காரங்க வீடு, அங்கே போய் உடையெல்லாம் மாற்றிக்கொண்டு, நல்ல வேளையை அவர் சட்டை எனக்கு ரொம்ப சரியாக பொருந்தது. வேட்டியை பற்றி பிரச்சனை இல்லை, எதை விட கட்டிக்கலாம். ரொம்ப நெருங்கின ரிலேஷன், ரொம்ப நெருங்கின சொந்தம். அதனால அவங்ககிட்ட வாங்கி போட்டு திரும்பவும் வரத்துக்குள்ள ரொம்ப கால தாமதம் ஆயிடுச்சு. எல்லாம் அடியார்களுடைய அன்பின் பிணைப்பினாலே அடியேன் இன்று வந்து சேர்ந்தேன். உங்களுடைய ஆசீர்வாதம் தான் நான் இன்னைக்கு வந்து சேர்ந்தது. வழியெல்லாம் சொல்லணாத அளவுக்கு டிராஃபிக் ஜாம். அந்த இடையூறுகளை எல்லாம் கடந்து சற்று நேரம் திருமந்திரத்தை சிந்திப்பதற்கு திருவருள் பாலித்தது. ஏன்னா அடியார்களை சந்திப்பது, அடியார்களை கூடியிருப்பது, அடியார் திருக்கூட்டத்தில் இருப்பது, இதெல்லாம் ஒரு பெரிய பேரு, பாக்கியம். தாய்மானவர் சொல்றார், நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணுதான் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன், அதை நீ எனக்கு முடிச்சு தரணும். நான் என்னைக்காவது ஏதாவது உன்கிட்ட ஒன்று கேட்டிருக்கேனா, எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு உலகாயுதமாக நான் ஏதாவது உன்கிட்ட வந்து நின்று இருக்கேனா, எதையாவது கேட்டிருப்பேனா? ஆனால் நான் அதெல்லாம் கேட்டதில்லை. ஒன்னே ஒன்று கேட்குறேன், அதை நீ எனக்கு தரலாமா இல்லையா? அது என்ன கேட்கிறார்? நான் வாய் திறந்து கேட்பேன்னு நீ நினைக்காத. அதான் அதுல இருக்க ரொம்ப பிரச்சனை. நான் வாய் திறந்து கேட்பேன்னு நினைக்கிறியா? அதை கூட நான் வாய் திறந்து கேட்க மாட்டேன். நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு தெரியுமா இல்லையா? வாயை திறந்து கேட்டு நீ தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீ நானும் புறமா வேத்து மனுஷாலா? நான் சொல்லி நீ தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த உலக மனிதர்கள் போல நீ எனக்கு புறமா வேறாக நிற்கிறாயா? இல்லையே, நீ நானும் ஒன்னாத்தானே இருக்கிறோம். சரி, அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு தெரிய வேண்டாமா? நான் நினைக்கிற நினைப்பே உனக்கு தெரிய வேண்டாமா? அதனால எனக்கு என்ன விருப்பம் நான் நினைப்பேன், நீ தெரிஞ்சுக்கணும். எனக்கு அதை நீ நிறைவேற்றி கொடுக்கணும். அத சுவாமி ரொம்ப அற்புதமா ஒரு பாட்டில் சொல்லுகிறார். சரி, என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும், உனக்கும் தெரியும், நீ எனக்கு கொடுக்கிற. ஆனாலும் கூட நான் என்ன நினைச்சு நீ என்ன கொடுத்தேங்கிறது இந்த உலகத்தாருக்கு தெரியுமா? அவங்களுக்கு தெரியாம போயிடும். அதனால ஒன்று பண்ணலாம், நான் வாயை விட்டே சொல்லிடுறேன் என்னன்ட்டு. அவர் சொல்ற, நான் வாய் விட்டே சொல்றேன், நீ அதை கேட்டுக்கிட்ட. உனக்கு நான் நினைக்கிற போதே தெரியும். ஆனா அந்த உலகத்தாருக்கு தாய்மலர் அப்படி என்ன கேட்டிருப்பார் ரகசியமா? ரகசியமா வேற ஏதாவது கேட்டிருப்பாரோ அப்படின்னு நினைச்சிடக்கூடாது இல்லையா? அதனால உலகத்தாருக்கு தெரிவதற்காகவாவது நான் சொல்லுகிறேன். அப்படி என்ன வேணும்னு கேட்கிறியா? காராரும் ஆணவ காட்டை களைந்து, ஓஹோ, ஆணவமாகிய காட்டை அது வேற களைந்து போடணுமா? உனக்கு அவசரப்படாது.
என்ன சொல்றேன்னு பாட்டை முழுக்க கேளு. காராரும் மாணவக்காட்டை களைந்து அறக்கண்டு அகங்காரம் என்னும் கல்லை பிளந்து சரி நெஞ்சகமாம் பூமி வெளி காண திருத்தி. ஓஹோ, காடும் கல்லும் மண்ணுமா இருக்கிற இடத்தை பண்படுத்தணும்னு சொல்ற. சரி, அது எந்த இடம் புரியலையே. அது வேற எந்த இடமும் இல்லை, இதோ இந்த நெஞ்சம்தான். இதுதான் அப்படி ஒரே காடும் கல்லும் பாறையும் கீரையுமா கிடக்குது. இந்த நெஞ்சகம் என்று சொல்லக்கூடிய இந்த வெளியை நீ கொஞ்சம் திருத்தணும். நிலம் திருத்துறதுமாங்க. இந்த விவசாயிகள் பார்த்தீங்கன்னா நிலத்துல பயிரிடுவதற்கு முன்பாக முதல்ல நிலத்தை திருத்தணும். முதல்ல நிலத்தை திருத்தணும், அப்புறம் தான் விதை விதைக்கணும். இவர் சொல்றார், காராரும் மாணவக்காட்டை களைந்து அறக்கண்டு அகங்காரம் என்னும் கல்லை பிளந்து பூமி வெளி காண. என்ன பூமி வெளி? நெஞ்சகமான பூமி வெளி காண திருத்தி. நிலத்தை திருத்தியாச்சு, அப்புறம் என்ன பண்ணணும்? அதுல விதை விதைக்கணும். அதுக்கு ஒரு விதை விதைக்கணும். என்ன விதை? ரொம்ப அற்புதமா சொல்றாரு சுவாமி. நெஞ்சகமான பூமி வெளிக்கான திருத்தி மேன்மேல் பாராதி அறியாத மோனமாம் வித்தை பதித்து. பார் ஆதி, பார்னா மண்ணு, மண்ணு நீர் தீ காற்று ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூத கலப்பாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தை அறியாத மோனம். அதாவது இத ரொம்ப தெளிவா சொல்லணும்னா சும்மா இருத்தல். பாராதி அறியாத மோனமாம் வித்தை பதித்து. விதைய விதைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? நீர் பாய்ச்சணும்ல. மோனமாம் வித்தை பதித்து அன்பு நீராகவே பாய்ச்சி. அன்பை நீரா பாய்ச்சணும். என்னது ஏதாவது ஒண்ணு கேட்கிறேன்னு சொல்லிவிட்டு இது ஏகப்பட்ட வேலைக்கு விடுறாரு. கிட்டத்தட்ட நம்மள ஒரு விவசாயியாவே ஆக்கிடுவோம் போல இருக்குதே அப்படின்னு சிவபெருமான் எண்ணுவார் இல்லையா? நிலத்தை திருத்து, விதைய விதை, நீரை பாய்ச்சி, நெஞ்சகமான பூமி வெளிகாண திருத்தி மேன்மேல் பாராதி அறியாத மோனமாம் வித்தை. அப்ப அந்த மௌனம் இருக்கு பாருங்க, சும்மா இருத்தல், அதுதான் வித்து சிவபோகத்துக்கு. மோனமாம் வித்தை பதித்து அன்பு நீராகவே பாய்ச்சி அது பயிராக மட்டும். நல்ல பயிர் விளைஞ்சு வந்ததுன்னா, காட்டுல பயிர் விளைஞ்சு வந்ததுன்னா என்ன தொல்லை வரும்? என்ன தொல்லை வரும்? என்ன தொல்லை வரும்? பறவை தொல்லை. வள்ளி அதுக்கு தானே போய் நின்று ஆளால ஓட்டினா இந்த பறவை வருமா இல்லையா? எங்க சார் நாங்க விவசாயத்தை எல்லாம் பார்த்தோம், ஏதோ சொல்ல கேள்வி, அவ்வளவுதான். அன்பு நீராக பாய்ச்சி அது பயிராக மட்டும் மாயை பறவை, மாயையாகிய பறவை, மாமாயை வன்பறவை அணுகாத வண்ணம். நாம ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து பக்தி பயிரை வளர்த்தா இந்த உலக மாயை என்ன பண்ணும்? அதை சாப்பிட்டு போயிடும். ரொம்ப அன்பு மயமா பக்தி மயமா நாம வளர்த்துக்கிட்டு இருக்கிற பொழுது அங்கேருந்து ஒருத்தர் என்ன சீரியல்ங்கிறீங்க நீங்க அந்த டிவியில, நீங்க பாருங்க, நீங்க என்ன அற்புதமா இருக்கு தெரியுங்களான்னு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்படியான்ட்டு போய் உட்கார்ந்துருவோம். இது வரைக்கும் சேர்ந்தது முழுக்க காலி. நாம பயிரை வளர்த்து வச்சா அது ஒரு மாயையாகிய பறவை சாப்பிட்டு போடும். எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் மாயை ஜாக்கிரதையா இருக்கணும், பல்வேறு விதமா வரும். இன்னும் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா, சார் உங்களை பார்த்தோன்னு தான் ஞாபகம், என்ன நாளைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுல்ல, அதுக்கு உங்களுக்குன்னே 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்துருக்கிறேன். நம்ம போய் எடுக்கலைன்னா கூட நம்ம கையில திணிச்சு அனுப்புவான்.
போய் சம்பாதிச்சிட்டு வா பாவத்தை இல்லையா? இப்படி எத்தனையோ நிகழ்கிறது இல்லையா? அதை சொல்லுகிறார். மாமாயை வன்பறவை அணுகாத வண்ணம் நேராக நின்று விளை போகும் புசித்து. ஓஹோ, இத்தனையும் செய்யணுங்கிறியா? என்னப்பா இது ரொம்ப பெரிய லாங் ப்ராசஸ் இருக்கு, ஒன்னே ஒன்று கேட்கிறேன்னு விட்டு இவ்வளவு சமாச்சாரத்தை சொல்ற. இது ஒரு நாள் 2 நாள்ல நடக்கிற மாதிரி தெரியல, ரொம்ப பெரிய விஷயமாச்சே அப்படின்னு சொல்ல வந்தா. எதுக்கு அவசரப்படுற? நான் என்ன சொல்றேன்னு முழுசா கேட்க வேணும். இன்னும் முழுசா நான் சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள நீ இதை செய்யணுமா? கொஞ்சம் கேளு. சரி சொல்லு. நேராக நின்று விளை போகும் புசித்து உய்ந்த நின் அன்பர் கூட்டம் எய்த. இந்த கூட்டத்தில் போய் சேர்றதுக்கு எனக்கு அருள் செய் போதுனார். இந்த அளவுக்கு என்ன தகுதிப்படுத்துன்னு சொல்லல. நின் அன்பர் கூட்டம் எய்த நினைவின் படிக்கு நீ முன்னின்று காப்பதே. நான் நினைக்கிறேன் என்ன நினைக்கிறேன், இந்த அன்பர் கூட்டத்தில் போய் சேரணும். எந்த அன்பர்? இப்படி தினந்தோறும் இந்த விளைகின்ற சிவபோகத்தை துய்த்துக் கொண்டிருக்கிறார்களே இந்த அன்பர்கள், இந்த அன்பர்கள் கூட்டத்தில் போய் நான் சேரணும்னு நான் நினைக்கிறேனே, அந்த நினைப்ப நீ முடிச்சு வைக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிறேன். இந்த அன்பர் கூட்டத்தில் போய் சேரணும்னு நினைக்கிறேனே, அந்த நினைப்ப முடிச்சு வைக்க வேண்டாமா? விளை போகம் புசித்துய்ந்தனின் அன்பர் கூட்டம் எய்த நினைவின் படிக்கு நீ முன்னின்று காப்பதே நின் அருள் பாரம் என்று மாறாரும் அறியாத சூதான வெளியில் வெளியாகின்ற துரியவையும் அண்டவை இரண்டமும் அடங்க ஒரு நிறைவாகி ஆனந்தமான பரமே அப்படின்னு கண்ணீர் விடுறாரு சுவாமி. எனக்கு நீ எல்லா தகுதியும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கெல்லாம் உனக்கு ரொம்ப டைம் ஆகும். தகுதி இருக்கிறவங்களோட சேர்த்து விட்டுருந்தார், அவங்க பார்த்துக்குவாங்க, உனக்கு சிரமம் இல்லைன்னார். எப்படி இருக்கு? எவ்வளோ அருமையாக சொன்னார். உனக்கு வேணா கொஞ்சம் சங்கடமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், ஒன்று பண்ணு, நீ கொண்டு வந்து அவங்கள்ட்ட சேர்த்து விட்டுரு, அவங்க பார்த்துக்குவாங்க. உன்னை விட அவங்களுக்கு பொறுமை அதிகம். எப்படி? உன்னை விட அவங்களுக்கு கருணை அதிகம், உன்னை விட அவங்களுக்கு மெக்னானிமிட்டி அதிகம். நீ எப்போ பார்த்தாலும் வினைப்பயனை ஊட்டுறதுலேயே இருப்ப. அடியார்கள்லாம் ஐயோ இந்த அன்பர் நம்ம கூட்டத்துக்கு வந்திருக்கார், இவர் நல்லா இருக்கணும், உங்களுக்கு என்ன வேணும்? புஸ்தகம் வாங்க தட்டுமா? உங்களுக்கு திருநீர் பை வச்சிருக்கீங்களா? உருத்ராட்சம் வேணுமா உங்களுக்கு? அப்படின்னு கேட்டு கேட்டு இந்த அன்பர்கள் எல்லாம் அவர் மேலே செலுத்துகிற அன்பை பார்த்த உடனே, அடையப்பா இவங்க கூட சேர்ந்துட்டா நான் சீக்கிரமே தேறிடுவேன். உங்ககிட்ட கேட்டு கேட்டு நீ என்னை தேத்துறதுங்க காட்டியும் இந்த அன்பர் கூடத்தில் சேர்ந்தா அவங்க சீக்கிரமா என்னை தேத்திடுவாங்க. அதனால ஒன்று பண்ணு, நீ அருள் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா இந்த கூட்டத்தில் கொண்டு போய் என்னை சேர்த்துருன்னார். சரி, அதுதானே பெரிய பாக்கியம். ஒவ்வொரு நாளும் அன்பர்களை சந்திப்பதும் அன்பர் திருக்கூட்டத்தில் இருப்பதும் அவர்களோடு அளவலாவுவதும் அவர்களுடைய அன்பை பகிர்வதும் இதுதானே வாழ்க்கையில வேணும் நமக்கு. இதுதான் தேவை. ஒருவேளை நான் வராம போயிருந்தேன்னா இந்த அன்பர் கூட்டத்தை நான் சந்திக்க முடியுமா? இவருடைய அன்பு பார்வையை பெற முடியுமா? இவருடைய கனிவான பேச்சை கேட்க முடியுமா? அவர்கள் என்னிடம் பகிர்ந்து கொள்ளுகிற அன்பை நான் இழந்தவனாக அல்லவா ஆவேன்? அதனால எனக்கு அடிக்கடி நம்முடைய தாய்மானவர் இந்த பாட்டு எனக்கு ஞாபகத்துக்கும். நீ முன் நின்று காட்பதே நின் அருள் பாரம். ரொம்ப அற்புதமா சொன்ன. நின் அருள் பாரம்னர். இது ஒண்ணுதான் உன்னுடைய பாரம்னு என்ன அர்த்தம்? பாரம்னா எல்லாம் இந்த குடும்பமே என் பாரம் சார், என் தலையில எழுதிக்க பாரம் சார். இது ஒரே ஒரு கடமை. உன்னுடைய ஒரே ஒரு பாரம் என்னன்னா அந்த கூட்டத்தில் கொண்டு போய் சேர்க்கறது. சில பேர் சொல்லுவாங்க, சார் உங்களோட ஒரே ஒரு பாரம் என்னன்னா அந்த பையனை கொண்டு அந்த ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கி சேர்த்துறது. அதுக்கப்புறம் நீங்க கவலையே பட வேணும், அந்த ஸ்கூல் பார்த்துக்கும். அந்த ஸ்கூலு அவனை எப்படியாவது பாஸ் பண்ண வச்சிரு சார். கஷ்டப்பட்டு அட்மிஷன் மட்டும் வாங்கினான்னு பற்றி சொல்றது இல்லை. அதனால ரொம்ப பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, ஸ்கூல் நல்ல ஸ்கூலா பார்த்து சேர்த்து விட்டா அப்புறம் வாத்தியார் தலை எழுத்து அவன் பார்த்துக்கிறான், அவன் தலை எழுத்து அவன் பார்த்துக்கிறான், நமக்கு என்ன வந்து வாத்தியார் பார்த்துக்கிறார். ஒரு பையனையே உங்களால பார்க்க முடியல, வாத்தியார் 60 பையன் எப்படி பார்ப்பார்? நம்மளும் கொஞ்சம் கவனிக்கணும் பையன்கள் எல்லாம். நான் தினம் சமயத்தில் பேரண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவேன், பேரண்ட்ஸ் மீட்டு. சார் நீங்க கவனிச்சுக்க, நாங்கள் விட்டோன்றாங்க. எனக்கு மொத்தம் வந்து 120 485 மாணவர்கள். எனக்கு 485 பேர். ஒரு ஆசிரியர் ஒரு கிளாஸுக்கு போனால் அவருக்கு 65 பேரோட முடிஞ்சு போகும்.
ஹெட்டா இருந்தா 400 மொத்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம பொறுப்பு. 485 பேரையும் நம்ம பார்க்கறதுன்னா தினம் ஐடி கார்டு போட்டியா, யூனிஃபார்ம் போட்டியா, ஏன் ஜீன்ஸ் போட்டு வந்த, ஏன் லேட்டா வர, ஏன் இங்க நிக்கிற, ஏன் அங்க, எத்தனை பேரை கேட்க முடியும்? நம்மளும் கொஞ்சம் வீட்டில் படிக்கிறானா, என்ன பண்றான், நைட் லேட்டா வரானே, என்ன சமாச்சாரம், நம்மளும் கொஞ்சம் கவனிக்கும். அரசாட்சி முறையில் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், ஒரு நாட்டில் பக்தி வளரணும்னா கொஞ்சம் அரசனும் கொஞ்சம் ஒழுங்கா இருக்கணுங்கிறார். அது நம்ம கொடுத்து வச்சவங்களா இருந்தா அது மாதிரி அமையும். அதுக்கு சொன்னார், கல்லாரசனும் காலனும் நேர் ஒப்பரு. வம்பு பிடிச்சா அரசன் சேர்ந்தா அவன் வேற யாரும் இல்லை, உனக்கு வந்த காலன்னாரு. அவ்வளவுதான். இந்த நாட்டுக்கு காலன் அரச டிரெஸ்ல சேர்ந்திருக்கான்னு நினைச்சுக்கிட்டார். கல்லா அரசனும் காலனும் நேர் ஒப்பரு. அப்புறம் அடுத்தது கொஞ்சம் யோசனை பண்ணார் போல இருக்கு. ஆனா அதுல ஒரு சின்ன திருத்தம்னாரு. அடுத்தது என்னன்னாரு, கல்லா அரசனில் காலன் மிக நல்லன் அப்படின்னு விட்டார். அடுத்தது நான் அப்படி சொன்னாலும் கூட ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட், அவனை காட்டிலும் இந்த கூற்றுவன் எவ்வளவோ நல்லவன். ஏன்னா கல்லா அரசன் தேரான். எதை தேரான்? அறம் தேரான். அறத்தை அவன் கூர்ந்து கவனிக்க மாட்டான், அறம் கவனிக்க மாட்டான். என்ன சொல்லுவான்? கொல் என்பான். யாராவது எதிரின்னா உடனே என்ன பண்ணணும்? அவனை தீர்த்து கட்டணும். இப்ப நமக்கு எதிர்மாறான கருத்தை ஒருவர் சொல்லுவாரே, ஆனால் அப்படியே அந்த கருத்து சொல்லப்படுகிறது, அதுல உண்மை இருக்குமா, அதுல நன்மை இருக்குமா என்று ஆய்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு மன்னவனுக்கு தகுதி வேண்டுமானால் அவன் நீதி நூல்களையும் அறநூல்களையும் அவன் தேடி படிச்சிருக்கணும். அறத்திலே தேராதவனாக இருப்பானே, ஆனால் அறநூல்களை பற்றி தேரான். அறம் தேரான் அறம் கூறான் என்று சொன்னால் அறத்திலே தெளிவில்லாதவனாக, அறம் தேரான அறத்திலே தெளிவில்லாதவன், அறத்திலே தெளிவில்லாதவனாக இருப்பானே என்று சொன்னால் ரொம்ப இன்டெலிஜென்டா இருப்பான். நம்ம அதை பேசல, இங்க ரொம்ப புத்தி கூர்மையவனா இருப்பான், அதை பேசல நம்ம. இங்க பின்ன அறநூல்கள் வழுவாமல் அந்த நிலையில நிற்றல். ஒரு அரசன் அறநூல்கள்ல நீதி நூல்கள்ல பரிச்சயம் உடையவனாக விளங்குவான். மாற்று கருத்து ஒருவர் சொல்லுவாரே, ஆனால் அதுல உண்மை இருக்குமா என்ன, அதை ஆலோசிப்போமே என்று அதற்கு மதிப்பு தர சொல்றது யாரு? என் எதிரி. தூக்கி போடாத, அதை போட்டதோட அவனையும் சேர்த்து தூக்கி போடு. இதுதான் சட்டமா இருந்தா எங்க இருந்து அப்படிப்பட்ட அரச? யாராவது அந்த மாதிரி இருந்தா அதுக்கு அவன் சொல்லுவான் எலிமினேட். எலிமினேட் அர்த்தம், யாராவது நம்ம பாதையில வராங்க, நமக்கு சொன்னதுக்கு நம்ம திட்டத்துக்கு ஏதாவது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சொல்றாங்க, எலிமினேட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதாவது மணல் லாரி, தண்ணி டேங்கர் லாரி, விபத்து மாதிரி அது மாதிரி வழக்கு ஒரு 21 வருஷம் நீடிக்கும். சரியா போச்சு. அந்த நாட்டில் இருக்கிறதே பெரிய பாவம். அந்த மாதிரி ஒரு அரசாட்சிகள் இருக்கிறது பெரிய பாவம்னார். கல்லா அரசன் அறம் தேரான் கொல் என்பான், நல்லாரை நமன் நணிகி நில்லானே. ஆனா அந்த யமன் இருக்கானே, அவனும் இவனும் ஒரே ஆள். ஏன் சொன்னா, எல்லார் உயிரையும் வாங்கிறதுனால 2 பேரும் ஒண்ணுன்னு சொன்ன. வாங்கிறது, உயிரை வாங்கிறதுல வேணா 2 பேரும் ஒன்னா இருப்பார்களே தவிர, அரசனை விட இந்த யமன் கொஞ்சம் ரொம்ப நல்லவன். ஏன்னு கேட்டா, அவன் என்ன பண்ணுவான்னா, நல்லவர்களை அவன் அழைச்சிட்டு போக மாட்டான். நல்லார அவங்க அழைச்சிட்டு போக மாட்டான்னா அப்ப யாரு? சிவகணத்தவர் அழைச்சிட்டு போவாங்க. இப்ப இந்த சிவ உலகம் என்று சொல்லக்கூடிய ஒரு உலகத்திற்கு கீழே பல உலகங்கள் இருக்கு. அந்த உலகத்துக்கு கீழே இருக்கிற உலகத்துல வைகுந்தம் இருக்கு, அதுக்கு கீழே சத்தியலோகம் இருக்கு, அதுக்கு கீழே இந்திரலோகம் இருக்கு, அதுக்கும் கீழே சில உலகங்கள்லாம் இருக்கு. அந்தந்த உலக வாழ்க்கைக்கு அந்தந்த உரியவர்களை அந்தந்த நிலையில கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஆனால் இந்த சிவ உலகம் என்று சொல்லக்கூடியது போறதுக்கு இந்த தவ நிறைவான வாழ்க்கையை செய்கின்றவர்களை அங்க அழைச்சின்னு போறான். யமன் அற வழியில நிற்கின்ற
அந்த உயிர்களை ரொம்ப சாந்தமா அழைச்சின்னு போவோம். ரொம்ப சாந்தமா மரியாதையோட அழைச்சின்னு போவோம். ரொம்ப மரியாதையோட சாந்தமா அழைச்சின்னு போவோம். உலக வாழ்வையெல்லாம் வீணடிச்சு புலன் வழி நின்று இந்த பொன்னான வாழ்க்கையை வீணடித்தவர்களை எப்படி அழைச்சின்னு போவோம்? வாப்பா சௌக்கியமா இருக்கியா, என்ன எப்படி அப்படின்னா கூப்பிட்டு போவான். பேட்டையில் ஒரு ரவுடி பயங்கர கலாடா பண்ணிட்டு இருக்கிறான். அவனை ஸ்டேஷன்லேருந்து ஏட்டு கூப்பிட்டு போறாரு. எப்படி கூப்பிட்டு போவார்? 4 போடு போட்டு அடித்து தட்டி உதைச்சி தரன்னு இழுத்துட்டு போவார். அரசியல் தலைவர், பெரிய தலைவர், பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவர்களை எப்படி அழைச்சிட்டு போவாங்க? ஜீப் வரும், அவங்கள ரொம்ப மரியாதையோடு அழைத்துன்னு போவாங்க. ஐயா வண்டியில் ஏறுங்க இல்லையா, பண்பாடோட இருக்கு இல்லையா? அது மாதிரி இந்த ஆன்மாக்கள் இந்த உலக வாழ்வில் வாழ்கிற பொழுது, அற வாழ்க்கை வாழ்ந்த ஆன்மாக்களை எல்லாம் அழைத்துட்டு போகிற பொழுது உரிய மரியாதையோடு அழைச்சின்னு போகணும். உரிய மரியாதையோடு. மித்தவங்களெல்லாம் இந்த பேட்டை ரவுடியை கூட்டு போகிற மாதிரி கூட்டு போவோம். அதை சொல்லுகிறார், நல்லாரை நமன் நணுகி நில்லானேனர். கிட்டக்கே வரமாட்டான். அந்த நாளன் உன் அடைக்கலம் புகுத அவனை காப்பது காரணமாக வந்த காலந்தன் ஆறுயிர் அதனை வவ்வி நாய்க்கு உந்தன் வன்மை கண்டடியேன். என்ன பொழிலரசன் சுந்தரமுசாமி பாட்டு, திருப்புன்கூர் பாட்டு. என்ன நிறைய படிக்கிறார் இவரு பொழிலரசன் திருமுறையில. திருப்புன்கூர்ல சுந்தரமுசாமி சொல்றாரு, எதுக்கு தெரியுமா உங்ககிட்ட வந்த, எதுக்கு தெரியுமா உன்கிட்ட வந்த, உன்னை கண்டுதான் அந்த யமன் பயப்படுவானா, வேற யாரு கண்டு அவனுக்கு பயமே கிடையாதான். அப்ப நான் என்ன பண்றது? யமன் உன்னை கண்டுதான் பயப்படுறானா, உங்ககிட்ட வந்தா தான் சரியா இருக்கும். இல்லைன்னா யமன் வந்தான்னா வேற யார் சிபாரிசு லெட்டர் வச்சிருந்தாலும் ஒன்றும் நடக்காது. நான் அவர் லெட்டர் வச்சிருக்கேன், வாயா அவரே உள்ள இருக்காரு, வா நீ அப்படி தட்டி தட்டி இழுத்து என்ன பண்றது? சிவபெருமானுடைய அத்தாட்சி இருந்தா தான் யமன் பயப்படுவான். அவர்கிட்ட லெட்டர் வாங்கி வச்சிருவோம். அப்ப சல்யூட் அடிச்சுட்டு ரைட்டு. அவர்கிட்ட வாங்கின லெட்டர் என்ன? அவருடைய திருவடி, அவருடைய திருவடி. அதனாலதான் நம்ம அப்பர் சுவாமிகளும் சொல்றாரு, திருச்சத்தியமுற்றத்தில் சொல்றாரு இல்லையா? என்ன சொல்றாரு? என்ன கேட்கிறார்? என்ன கேட்கிறார்? இல்ல இல்ல வேற ஒண்ணு கேட்கிறார். திருச்சத்தியமுற்றத்தில் கேட்கிறார். திருச்சத்தியமுற்றத்தில் கோவாய் முடுகி அடுதிரல் கூற்றம் குமைப்பதன் முன்னம் பூவார் அடிச்சுவடு என் மேல் பொறித்து வை. கேட்கிறார்ல, ஏன் இதை கண்டு மட்டும்தான் அவன் பயப்படுவான். மித்த எந்த சிபாரிசு நம்ம சிபாரிசு லெட்டர் வாங்கி வச்சிடணும். நம்ம இருக்கிற பொழுதே நம்ம என்ன செய்யறோமோ இல்லையோ ஒரு லெட்டர் வாங்கி வச்சிடணும். என்ன லெட்டரு? சிவபெருமான்டேந்து ஒரு லெட்டர். இந்த ஆள் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர், இவரை டச் பண்ணாத நீ அப்படின்னுட்டு ஒரு லெட்டர் வாங்கி வச்சிடணும். அந்த கணும் என அடர்ந்து வருகையில் வலிய மயில் மேல் நீ இவன் நமது அன்பன் என மொழிய வருவாயே. யார் கேட்கிறார்? அருணகிரிநாதர் கேட்கிறார். அந்த கணும் என அடர்ந்து வருகையில் அஞ்சலென வலிய மயில் மேல் நீ அந்த மனிதனோடு உகந்த மனிதன் நமது அன்பன் என மொழிய வருவாயே. நீ அப்ப என் ஆளியா என்ன டச் பண்ணி பாக்குற நீ அப்படின்ட்டு வந்துரு, மயில் மேல வா. நீ நடந்து வந்துடாது, லேட் ஆயிடும். மயில் மேல ஏறினா குயிக்கா வந்துடலாம். அந்த கணும் இல்லையா, இது அவர்தான் சொல்றாரு. கோவாய் முடுகி அடுதிரல் கூற்றம். எப்படி வருவான் அவன்? அது என்ன ரொம்ப அற்புதமா சொல்றாரு அப்பர் சுவாமி. நீங்க அந்த பாட்டை கொஞ்சம் நீங்க பார்க்கணும். இந்த யமன் வரும்போது எருமையில வரானேன்னு நினைச்சிடாதீங்க. அந்த எருமை இங்க பாக்குற அருமை இல்லை, நம்ம ஊர்ல பாக்குற அது தனி. அது படு ஃபாஸ்டா வருமா. அது எப்படி வருமா? முடுகினார். இந்த வண்டியில போகும்போது பாத்தீங்கன்னா, மாட்டு வண்டியில போய் பாத்துருக்கீங்களா? மாடு ஃபாஸ்டா போகணும்னா ஒண்ணு பண்ணுவான் வண்டிக்காரன். என்ன பண்ணுவான்?
இந்த வாழை ஒரு முறுக்குவான், அது அடிய சும்மா பஞ்சா பறக்கும். அது மாதிரி வரும்போது இந்த யமன் என்ன பண்ணுவானா, அந்த எருமை மாட்டு வாழை முறுக்குவான் இப்படி போட்டு, போ சீக்கிரம் போ, அந்த பையன் ஏதாவது வேற ஏதாவது கோல்மால் வேலை பண்ணாலும் பண்ணிடுவான், தூக்கிட்டு வரணும் வா வா அப்படின்னுட்டு. கோவாய் முடுகி அடுதிரல் கூற்றம் குமைப்பதன் முன். குமைப்பதன்னாரு கொஞ்சியா கூட்டு போவான், வாங்க போலான்னு கும்முன்னு போட்டு கும்பிடுவானாம் போட்டு. ஆமா, அப்பர் சொல்றாரு, நான் யாராவது கீழா சொல்றவங்க வாக்கு சொல்ல, லோயர் வாக்கு இல்லை, இது அப்பர் வாக்கு, மறக்கலாமா இத? கோவாய் முடுகி அடுதிரல் கூற்றம் குமைப்பதன் முன் பூவார் அடிச்சுவடு என்மேல் பொறித்துவை. தலையில வச்சா பாரமா இருக்குன்னு நினைக்காத, அந்த அந்த திருவடி எப்படி இருக்குன்னு தெரியும், அது பூ மாதிரி தான் இருக்கும், சாஃப்டா இருக்கும், நான் கண்டுபிடிச்சிருவேன். பூவார் அடிச்சுவடு என்மேல் பொறித்துவை போக வெளியில் மூவா முழுப்படி மூழும் கண்டாய். உனக்குதான் பழி வரும், என்ன தப்பி தவறி எமன் கையில மாட்ட விட்ட அவ்வளவுதான் போச்சு. எல்லாரும் ஒன்னதான் பழி சொல்லுவாங்க. இந்த திருநாவுக்கரசர் அவரையே சதம் நம்பி எவ்வளவு தூரம் பாட்டு பாடியிருப்பாரு, எங்கெல்லாம் சுத்தி இருப்பாரு, அவர் இப்படி விட்டுவிட்டாரு இவரு அப்படின்னு ஒன்னதான் பழி சொல்லுவாங்க. முழங்குதடற்கை தேவா திருச்சத்தி முற்றத்துறையும் சிவக்கொழுந்து. சுந்தரமூர்த்தி சொல்றாரு, அந்த நாளன் அடைக்கலம் பூத அவனை. நான் அதுக்கு தான் வந்தேன். எதுக்கு வந்தேன் தெரியுமா உங்ககிட்ட? எல்லாரும் சொன்னாங்க, நீ இந்த மார்க்கண்டேயர் வந்தப்ப இந்த யமன் வந்து கலடா பண்ணானா இன் பர்சன் நீ வந்துட்டியாமே, யாரும் டெலிகேட்லாம் அனுப்பல. சில பேர் என்ன பண்ணுவான், சரி என்னன்னு சார் அவன் தகராறு நடக்குதான் போய் பாரு அப்படின்னு ஆள் அனுப்புவான். சிவபெருமான் அந்த மாதிரி அனுப்பவே மாட்டார். ஒரு பெரிய அதிகாரி, அவருக்கு ஒரு போன் வருது, என்னங்க இந்த மாதிரிலாம் இருக்கு நடக்குதுங்க, ஓ என்ன ஏதோ கலடா நடக்குதா போய் பாரு அப்படின்னு தான் கீழே இருக்கிற எத்தனையோ அதிகாரிகள் ஒரு ஆள் அனுப்புவாரா இல்லையா? அப்படித்தானே அனுப்புவாங்க. என்னங்க ஒரு பெரிய அதிகாரி, அவருக்கு கீழே நிறைய அதிகாரிங்க இருக்கிறாங்க, எங்கேயோ பிரச்சனை நடக்குது, ஒருத்தர் போன் வருது இந்த மாதிரி பிரச்சனைங்க அப்படின்னு, உடனே கீழே இருக்காது போய் பாரு என்ன சமாஜம், அப்படித்தானே அனுப்புவாங்க. சிவபெருமான் அப்படி இல்லை, இன் பர்சன் அவரே கிளம்பி வந்துடுவாரான் நேரம். அடியாருக்கு ஒரு ஆபத்துன்னா, இந்த மார்க்கண்டேயருக்கு ஏதோ ஒரு ஆபத்துன்னு நீயே வந்தியாமே நேரம். அதை நான் கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்ட அன்னையிலிருந்து தான் எனக்கு ஒரு முடிவுக்கு வந்தேன், இனிமே எவங்கிட்டையும் போறது இல்லை, சிவங்கிட்ட தான் போறது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அந்த நாளன் அடைக்கலம் புகுத அவனை காப்பது காரணமாக வந்த காலன் தன் ஆறுயிர் அதனை வவ்வின் ஆக்கி. நினைச்சு பார்த்திருப்பானா, உயிரை கவர வந்த உயிரையே நீ கவர்ந்திய, இது நினைச்சு பார்த்திருப்பான. உந்தன் வன்மை கண்டடியேன், அது வந்து அந்த திறமையை பார்த்துதான் சரி நானும் உங்ககிட்ட வந்து சேர்ந்துள்ளா அப்படின்னு வந்து சேர்ந்தேங்கிற. தான் எதுக்கு சிவன்ட்ட வந்தேன்னு காரணத்தை அக்கௌண்ட் ஃபார் பண்றார். திருமுறைகளை எல்லாம் நாம ரொம்ப அனுபவிச்சு படிக்கணும். அனுபவிச்சு படிச்சோம்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடல் அது இன்னும் ரொம்ப ரொம்ப குறிப்பா பார்க்கிற பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் நம்ம நம்ம மாணிக்கவாசகர் பாடல்களும் இருக்கு பாருங்க, அது ரெண்டுமே ரெண்டு அனுபவத்தினுடைய இருவேறு கிளைகள். உண்மையிலேயே சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய ஒரு அனுபவம், மாணிக்கவாசகருடைய அனுபவம், ரெண்டும் பார்த்தீங்கன்னா இருவேறு விதமான அனுபவங்கள், ரொம்ப அற்புதமா இருக்கும். இன்னும் சொல்ல போனா டூ சைட்ஸ் ஆஃப் எ காயின், ரொம்ப அதி அற்புதமாக இருக்கும் அவருடைய அனுபவம் இவருடைய அனுபவம். அதனால இது இந்த யமன் வந்து நல்லவர் பக்கத்தில் வரமாட்டான், ஆனா இந்த நல்லவங்க பக்கத்துல தான் வருவான். யாரு? இந்த கல்லா அரசன். அதனால யமனை விட மோசமானவன். அவன் நல்லவன் தெரியுமா, இருக்கிற நல்லவனையெல்லாம் தொந்தரவு பண்ணுவான், நல்லவர்களுக்கு இடையூறு செய்வான், நல்லவர்களுக்கு அவங்க நல்லவங்களா இருக்கிறாங்களே அவங்கள நம்ம போய் தொந்தரவு பண்ணக்கூடாது, அட்லீஸ்ட் அவங்களையாவது விட்டு வைப்போம்னு நினைக்க மாட்டான். உபத்திரவமே அவங்களுக்கு தான் அதிகமாக கொடுப்பான், ஏன்னா அவன் தான் வாய்ச்சவன் அப்படின்னுட்டு. அதனால அந்த அரசாட்சி முறையை சொல்லிட்டு சொல்ற, இந்த அரசனுடைய ஆட்சியிலே இருப்பது என்பது நம்முடைய வினைப்பயனின் காரணமாகத்தான். தந்தம் சமய நெறி நில்லாதார் அத்தன் சிவன் ஆகம நூல் நெறி எத்தண்டமும் செய்யும் அம்மையில் இம்மைக்கு மெய்த்தண்டமும் அவ்வெந்தன் செய்வது கடனே அப்படின்னு ஒரு பாட்டில் சொல்றார்.
சொல்றார், ஒரு அரசனானவன் தன்னுடைய நாட்டில் இருக்கிற பொழுது அவன் எந்த சமயத்தை வேணாலும் சார்ந்தவனாக இருக்கலாம். ஆனால் தன்னுடைய நாட்டிலே பல்வேறு சமயத்தை சார்ந்தவர்கள் இருப்பார்கள். நல்ல கவனம், என்ன ஒரு பொது நோக்கில் அவர் எழுதுறாருன்னு பாருங்க. பல்வேறு சமயத்தை சார்ந்தவர்கள் இருப்பார்கள். அப்ப பல்வேறு சமயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிற பொழுது இந்த அரசனுடைய கடமை என்னன்னா, அந்தந்த சமயத்தை சார்ந்தவர்கள் அந்த சமய சின்னங்களை அணிவதோடு மட்டுமல்லாமல் அந்த சமய ஒழுக்கங்களில் நிற்கிறார்களா என்று கண்காணிக்க வேண்டுவது அரசனுடைய கடமை. இது எப்படி பாருங்க, அந்தந்த சமயத்தில் இருக்கிறவங்க அந்தந்த ஒழுக்கத்தில் இருக்காங்களான்னு பார்க்கணுமா? இதான் சாக்குன்னு கன்வர்ஷன்ல இறங்கக்கூடாது. என்ன அழகா சொல்றாரு பாத்தீங்களா? இளமையங்கோட்டூருக்கும் இன்னொரு கோயில் ஒன்று சொன்னாங்களே, திருக்கோழம்பம். ரெண்டு கோயிலையும் சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் பாதியில் 60-70% கன்வர்ஷன் ஆயிடுச்சான் அநேகமா. சுத்தி வர இளமையங்கோட்டு சுத்தி வர இளமையங்கோட்டூர் திருப்பணியை ஏத்துக்கணும்னு சொல்லி இன்னைக்கு தான் ஒரு அன்பர் என்கிட்ட வேண்டுகோள் விடுத்தார். அவர் பேரை சொல்றேன். எப்படியாவது இந்த கோயில் அப்படியே இருக்குது, அதனுடைய திருப்பணியை ஐயா நீங்க முன்னிலை செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டார். சரின்னு ஒத்துக்கிட்டு இருக்கிறேன். அவருடைய ஒரு வருஷத்துல அதுக்கு கும்பாபிஷேகம் வைக்கணும். அதுக்கு என்ன உண்டோ பக்கம் நீங்க முன்ன நின்று அதை செய்து தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இளமையங்கோட்டூர். சரி பார்ப்போம், சுவாமியினுடைய அருள் ஒரு வருஷத்துல செய்யலான ஒரு ப்ராஜெக்ட். அப்ப அந்தந்த சமயத்தை சார்ந்தவர்கள் அந்த சமய அது என்னன்னா ஒவ்வொரு படிநிலைக்காக சமயங்கள் இருக்கின்றன. அந்த சமயத்திற்குரியவர் அந்த சமய ஒழுக்கங்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த சமய சின்னங்களை அணிந்துகிறதோட நின்றுடுறது இல்ல. அந்த ஒழுக்கத்தில் நிற்கிறாங்களா, அவங்க அந்த சமயத்தை ஒழுங்காக பின்பற்றுகிறார்களா என்பதை கண்காணித்து அவர்களை தண்டிக்கணும். அப்படி நிக்கலைன்னா அவர்களை இறைவனும் தண்டிப்பானா. அது சொல்றாரு பாருங்க, இறைவனும் தண்டிப்பானா. எப்படி இறைவன் தண்டிப்பான்னாரு, அவர்களை தண்டிப்பது அம்மையில் மறுபிறப்புல. அவன் தண்டிக்கிறது மறுபிறப்புல தண்டிப்பான். ஆனால் அரசன் இம்மையில் தண்டிக்கணும். அதனால நீங்க ஒரு செய்தி நமக்கு ஒரு தெளிவாகுது. இதை நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாளா. என்ன ரொம்ப பேர் கேட்கிறாங்க, ஒருத்தர் ஒரு தப்பு பண்றான், அந்த தப்பு கண்டுபிடிக்கப்படுகிறது, அதை விசாரிக்கிறாங்க. யாரு? கோர்ட்ல நீதிபதி தீர்ப்பு வழங்குறார், தண்டனை வழங்கப்படுகிறது. தண்டனை வழங்கப்பட்டு அவன் அதை அனுபவிக்கிறான். இப்ப இது அவனுடைய பாவ கணக்கில் சேருமா சேராதா? இது அப்படியே இவன் தண்டனை அனுபவிச்சதுனால இது முடிஞ்சு போச்சு, அவனுக்கு திரும்பவும் இதுக்கு தண்டனை கிடையாது, இல்லை முடிஞ்சு போச்சு இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அது என்னன்னு கேட்டா, நம்ம திருமலை சொல்லுகிற இந்த பாடலை வச்சு பார்க்கிற பொழுது நாம் ஒரு செய்தி தெரிஞ்சுக்கணும். ஒருவர் தாம் செய்யும் வினைக்கு 2 விதமான நிலையிலே அந்த தண்டனையை பூர்த்தி செய்கிறார். ஒன்னு இம்மை, இன்னொன்னு மறுமை. இம்மையிலேயும் அனுபவிக்கணும், மறுமையிலேயும் அனுபவிக்கணும். ஏன் சார் இப்படின்னா, அப்பதான் தப்பு செய்ய பயப்படுவான். இப்ப எல்லாம் ஒண்ணும் கிடையாது, மறுமை தான், அப்புறம் பார்த்துக்கலான்னு ஆரம்பிச்சிடறான். மறுமை தானுங்களே, அது அப்புறம் பார்த்துக்கலாம், இருக்கா என்னவோ தெரியல, இப்ப இருக்கிற வரைக்கும் நிம்மதியா இருந்துட்டு போயிடலான்ட்டு எல்லா தப்பையும் பண்ணலாங்கிறான். அதனால சுந்தரமுசாமி சொன்னார், செற்று ஒருவரை செய்த தீமைகள் இம்மையே வரும் திண்ணமேனர். அவர் என்ன சொன்னாரு? செற்று ஒருவரை செய்த தீமைகள் எப்ப வரும்? இம்மையே வரும் திண்ணமே. ஒருவர் வாழ்வை வஞ்சித்து ஒருவரை கெடுத்து அதனாலே வருகின்ற இன்பத்தை அனுபவித்துக் கொண்டு இருப்பானே, ஆனால் அவன் செய்த தீமைக்குரிய பயனை அவன் அந்த பிறவியிலேயே அனுபவிப்பான். என்ன சார் அடுத்த பிறவியில வரும்னா சொல்லிட்டு இருந்தாங்களா? அது சொன்னார், அதாவது அடுத்த பிறவியில தான் வரும், அது வழக்கமா. ஆனா சில கேசஸ் எல்லாம் ஸ்பெஷல் கோர்ட் உண்டு தெரியுமா, உடனே விசாரிச்சு உடனே தீர்ப்பு வழங்குறது. அது மாதிரி அடுத்த ஜென்மத்துல தானே வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே தப்பு பண்றான் பாருங்க, அவனுக்கெல்லாம் இந்த ஜென்மத்திலேயே ஸ்பெஷல் கோர்ட் வச்சு தீர்ப்பு வழங்கிடுவாங்க. தெரிஞ்சு செய்யக்கூடாது, அது ரொம்ப கொடுமை.
அதனால சொல்ற சுந்தர செற்று ஒருவரை செய்த தீமைகள் எம்மையே வரும் திண்ணம். அப்ப ஒருவன் இந்த பிறவியில ஒரு தவறை செய்வானே ஆனால் இந்த பிறவியில அவனுக்கு அரசன் தீர்ப்பு வழங்கி தண்டனையை கொடுத்துடணும். அடுத்த பிறவியில அதுக்கு எப்படி கொடுக்கிற தண்டனைங்கிறைய அத இறைவன் தீர்மானித்து கொடுப்பான். அது மறுமைக்கும் அம்மைக்கும் தண்டனை சிவன் தரும். இம்மையே தண்டனை தர வேண்டியது அரசனுடைய கடமை. அரசனுடைய கடமை இம்மையே தரணும். வேந்தன் கடனேன்னாரு, அந்த வேந்தனுக்கு அது கடன். சரி, ஒருவேளை இப்ப தப்பிச்சிடறான், யாரும் கண்டுபிடிக்க முடியாதபடி தப்பு பண்ணிடுறான், தப்பிச்சே போயிடுறான்னு வச்சுக்குவோம். இப்ப அதுக்கு தண்டனை கிடையாதா? எத்தனையோ பேர் கடைசி வரைக்கும் மாட்டாமே தப்பிக்கிறான்ல. இவன் மாட்டாம தப்பிச்சது இல்லாம அடுத்தவனுக்கு அட்வைஸ் வேற கொடுப்பான், தப்பு பண்ணு, மாட்டிக்காதபடிக்கு பண்ணு. இது வேற சொல்லி வேற தரான். அடுத்த அவன் வேற எக்ஸாம்பிள் அனுப்பான், நான் பத்தியா எவ்வளவு பண்ண, எங்கேயாவது மாட்டினா ரெக்கார்டெல்லாம் கிளியரா இருக்கும். இது வேற சொல்லி வேற தருவான். இப்ப இவனுக்கு தண்டனை உண்டா இல்லையான்னு கேட்டா, இவனுக்கு இம்மையில தப்பிச்ச தண்டனை மறுமையில டபுள் பங்கா சேர்த்தே வரும். இவனை தப்பிக்க விட்ட குற்றம் அரசனுக்கு போய் சேரும். குற்றவாளிகளை தண்டிக்காமல் விட்ட அரசாங்கத்திற்கு பொறுப்பாக இருக்கிறவர்கள் அந்த பாவத்திலே பங்கு கொள்ளுவார்கள். சரி, இந்த தடவை நான் கண்டுகளை விட்டுறேன், எப்படியோ தப்பிச்சுக்க, அடுத்த ஜாக்கிரதையா பார்த்து இப்போ அப்படின்னு விடுற ஆளுங்கள்லாம் உண்டு. அவன் நினைச்சிட்டு இருக்கிறான் இதோட கேஸ் முடிஞ்சு போச்சுன்னு. இல்லப்பா, ஃபைல் க்ளோஸ் ஆகல, புதுசா அட்டை போட்டு ஃபைல் அங்க ஓபன் பண்ணிட்டான்னு அர்த்தம். வட்டியும் முதலும் ரொம்ப பேர் வழக்கும் கிடையாது தீர்ப்பும் கிடையாதுன்னு நினைச்சிட்டு தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இது நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி, லாஜிக்காவே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம லாஜிக்கா திங்க் பண்ணி பார்ப்போம். லாஜிக்கா திங்க் பண்ணி, யாரும் பார்க்கலங்கிறதுக்காக நான் எதையாவது சாப்பிட்றேன்னு வச்சுக்குவோம். யாருமே பார்க்கல, நான் சாப்பிட்டுட்டேன். யாருமே பார்க்கலங்கிறதுக்காக சாப்பிட்டுட்டேங்கிறதுக்காக வேற ஒருத்தர் வந்து அதை ஜீரணிப்பாங்களா? யாரும் பார்க்காம சாப்பிட்டா என்ன, இல்ல யாராவது பார்த்து சாப்பிட்டா என்ன? செமிக்க வேண்டியது யாரோட வேலை? சாப்பிட்டவனோட வேலை. அவன் தான் செமிச்சாகணும். வினையை செஞ்சவன் அதனுடைய பயன்ல இருந்து அனுபவத்திலிருந்து தப்பிக்க முடியாது. இவன் நினைச்சிட்டு இருக்கிறான் நம்ம வழக்கம் கிடையாது தீர்ப்பும் கிடையாது, ஒரு மாதிரி ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நம்ம நிம்மதியா நத்திங் டூயிங். மெயின் ஃபைல் மேல வச்சிருக்கிறார், எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பரீசனு. அவர் தான் பேலன்ஸ் ஷீட் போடுறவரு. அவர் தான் கீழ்கணக்குங்கிறது பேலன்ஸ் ஷீட்டு. லாப நஷ்டத்தெல்லாம் போட்டு அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எல்லாம் போட்டு கடைசியில நெட்வொர்த் எழுதுவார். கீழ்கணக்கில் போட்டு நிகர லாபம் நிகர நட்டம் அப்படின்னு கொண்டு போய் போட்டு தள்ளு. இத சொல்லுகிறார், அரசன் தண்டிக்க தவறுவானேயானால் அந்த குற்றத்தின் பங்கு அரசனுக்கும் உண்டு. இது அரசாட்சி முறை அப்படிங்கிறது. தத்தம் சமய நெறி நில்லாதார் அத்தன் சிவன் ஆகம நூல் நெறி. சிவபெருமான் ஆகமங்களிலே வகுத்து தந்த முறைப்படி எத்தண்டமும் செய்வான். எப்ப? அம்மையில் அந்த மறுபிறப்புக்குரிய நிலையிலே எத்தனை விதமான எந்த விதமான தண்டனை உரித்தோ அதை செய்வான். இம்மைக்கு மெய்த்தண்டம் உண்மையான தண்டனையை தர வேண்டுவது அவ்வேந்தன் கடனே. அந்த வேந்தனுக்கு அது கடனாகும், அவன் செய்துவிட வேண்டும் என்பதை தெளிவா சொல்லுகிறார். எனவே அரசாட்சி முறை என்பதிலே ஒரு அரசன் நீதி நெறியை நன்றாக தெரிந்து கொண்டு தன் கீழ் இருக்கக்கூடிய மக்கள் சட்டத்தை புறம்பா போகிறார்களா, சட்டத்தை மதித்து நடக்கிறார்களா என்று பார்த்துவிட்டு வரியெல்லாம் ஒழுங்கா கட்டுறானா, வரியில ஏதாவது தப்பு நடத்துதா என்று பார்த்துவிட்டு அவன் ஒழுங்கா வேலைக்கு போறானா வரானா இதையெல்லாம் பார்த்து விட்டு இருக்கிறதுனால கடமை முடிஞ்சிடாது. அவனுக்கு சமய கடமையும் உண்டு. அவன் கீழே இருக்கக்கூடிய குடிமக்கள் அவர்கள் எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த சமய ஒழுக்கங்களை அவர்கள் பின்பற்றுகிறார்களா, அந்த சின்னங்களை அணிந்து கொண்டு அந்த சமய ஒழுக்கங்களை பின்பற்றாதவர்களாக இருந்தால் அவர்களுடைய பாவம் அரசனை சேரும். அப்படிப்பட்டவர்களை அவன் ஆய்ந்து தேய்ந்து கண்டுபிடித்து அவர்களுக்கு உரிய தண்டனையை அவன் வழங்கிவிட வேண்டும். இப்படி சமய நெறி ஒழுக்கங்களிலிருந்து விலகி நின்றவர்களை மறுபிறவிலே
அம்மையிலே இறைவனும் தண்டிப்பான், சிவனும் தண்டிப்பான். அப்ப ஒருவர் ஒரு சமயத்தை சார்ந்தவராக இருக்கும் பட்சத்தில் அந்த சமய ஒழுக்கங்களை பின்பற்ற வேண்டும். இது கடமைங்கிறார். அதை நாம ஒழுங்கா பின்பற்றணும். அது பின்பற்றாதவர்களை நெறிப்படுத்த வேண்டியது அரசனுடைய கடமை. அதைத்தான் நம்முடைய அப்பர் சுவாமிகளும் அந்த பல்லவ மன்னன் வந்து தண்டிக்கிற பொழுது சொல்லுகிறார். அதனால இந்த அரசாட்சி முறை என்று சொல்லுகிற பொழுது எந்த சமயத்தை நீங்கள் சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த சமய ஒழுக்கங்களை பின்பற்றுங்கள் என்கிற செய்தியை சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த 2 பாடல்களையும் நாம் சிந்திச்சோம். மணி 8:45 ஆயிடுச்சு, மன்னிக்கணும். ஆரம்பிச்சதே 8 மணிக்கு தான் ஆரம்பித்தேன். அதனால் ஒரு 45 நிமிடங்கள் தான் நாம் சிந்திக்கணும். அடுத்த வாரம் நாம் தொடர்ந்து அடுத்த பகுதிகளையும் இந்த முதல் தந்திரத்தில் சிந்திப்போம் என்று கூறி திருமலரை அப்படியே நாம் தொடர்ந்து ஒரு பகுதியாக அவர் சொல்லுகிற அறங்களை எல்லாம் சிந்தித்து கொண்டு வருகிற பொழுது நம்மையும் அறியாமல் நான் சொன்ன பாருங்க, நெஞ்சகமான பூமி வெளி காண திருத்தின்னு சொன்னார். அதுபோல நம்முடைய அந்த நெஞ்சகமான வெளியானது திருத்தப்படும். அந்த வெளி திருத்தப்படுமானால் அங்கே தூய நடனம் நிகழும். பூமி வெளியினார். அது உண்மையிலேயே அந்த காட்டுக்கே வெளின்னு தான் சொல்லுவாங்க. வெளின்னு தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட பாருங்க, அந்த காட்டுக்கு வெளின்னு பேரு. இந்த கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு டாய்லெட் இருக்காது. அவங்க எங்க அங்கதான் போவாங்க இல்லைங்களா? அங்க போறது. அதனால எங்க போனேன்னு கேட்டா வெளிக்கு போனேன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க சொன்னது நல்ல பெரிய வெளிக்கு போனேன்னு அப்படின்னாங்க. அது இன்னைக்கு வேற மாதிரி அர்த்தத்தை வந்துருச்சு இல்லைங்களா? இல்லைங்களா? வேற மாதிரி இல்லையா? மலங்கழி போனேங்கிற பொருள் எல்லாம் சொல்லப்படுகிறது. வெளிக்கு போனேன். வெளி என்று சொன்னால் அந்த நிலம், அது வெளின்னு சொல்லுகிறாரு. அந்த வெளி அது காட்டை வெளி என்று சொல்லுகிறார். அதுல விளைகிறதாம். விளைகின்ற இடம் வெளி. நமக்கு ஒரு தூ வெளி உண்டு. இங்க விளையணும். இங்க ஒரு வெளி, இங்க ஒரு வெளி. இது அகவெளி. அகவெளியை சரி பண்ணா புறவெளி. அகவெளி புறவெளி. இங்க ஒரே காடு, தில்லை வனம். இதுதான் இந்த இடத்துல தான் தில்லை மரங்கள். தில்லை மரம் நச்சு மரம். அந்த நச்சு மரம் தான் தில்லை மரம்னு பேரு. அதோட பால் பட்டா புண்ணு ஆயிடும் சொல்லுவாங்க. அந்த தில்லை வனமாக இருக்கிறத அழிச்சு அங்கே சபை அமைக்கின்றோம். அதைத்தான் காட்டியிருக்காரு. அதான் இந்த தில்லை வனத்தை அழித்து இங்க சபை. அதுபோல இந்த வெளியும் திருத்தணும். அதான் நெஞ்சகமான வெளி திருத்தினாரு. அந்த வெளி திருத்துதல் என்பது இந்த மந்திரங்கள். இதுக்கு திருமந்திரம்னே பேரு. இந்த மந்திரங்கள் திருத்தம். அதை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி மீண்டும் அடுத்த வாரம் நாம் சந்திப்போம், தொடர்ந்து சிந்திப்போம் என்று கூறி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். நிறைவு செய்யும் முகமாக ஸ்ரீ பஞ்சாட்சரம் 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி வணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.